عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدًا عبده ورسوله، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورفعنا لك ذكرك. صدق الله العلي العظيم، وصدق وبلغ رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين الشاكرين، والحمد لله رب العالمين. وقال سيدنا محمد صلى الله عليه وسلم: إنما بعثت رحمة مهداة. يا سيدي يا رسول الله خذ بيدي، ما لي سواك ولا ألوي إلى أحد. إني إذا مسني ضيم يروعني، أقول يا سيد السادات يا سندي. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. சங்கைக்குரிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹிப்பீன்களே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்புள்ள மாணவ கண்மணிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பாசத்திற்குரிய வாலிப நண்பர்களே, இந்த ஜாமியா மஸ்ஜிதுடைய சங்கைக்குரிய இமாம் அன்பு நண்பர் சல்மான் ஃபாரிஸ் பாக்கவி ஹசரத் அவர்களே, சங்கைக்குரிய முஸ்தபா ஹசரத் ஃபாசில் பாக்கவி உஸ்தாத் அவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்புனிதமான இரவிலே, மீலாதுடைய இரவிலே, ஜும்ஆவுடைய இரவிலே, இந்த முபாரக்கான நேரத்திலே நம்மையெல்லாம் இங்கே ஒன்று சேர்த்ததை போன்று நாளை மறுமையிலும் சுவன பூஞ்சோலையிலே அவனுடைய ஹபீபான அஸ்ரஃபுல் ஹல்க் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடும் ஏனைய சாலிஹீன்களோடும் நம்மையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. இந்த மஜ்லிஸை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதுள்ள நம்முடைய மஹப்பத்தை, நம்முடைய அன்பை, நம்முடைய இஷ்கை, நம்முடைய பிரியத்தை மென்மேலும் அதிகப்படுத்துவதற்குள்ள காரணமான மஜ்லிஸாக அல்லாஹ் இதை ஆக்கி அருள் புரிவானாக. நம் ஒவ்வொருவருடைய ஈருலக எல்லா நாட்டங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மஜ்லிஸுடைய பரக்கத்தை கொண்டு, இப்புனிதமான இரவுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள் புரிவானாக. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இரவு இருக்கிறதே அவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இரவு. நாம் இன்று முஸ்லிம்களாக, மூமின்களாக, உயர்ந்த கலாச்சாரம் உடையவர்களாக
நல்ல பண்புகள் உடையவர்களாக, நல்ல நடத்தைகள் உடையவர்களாக, சூரியனுடைய வெளிச்சத்தையும் சந்திரனுடைய வெளிச்சத்தையும் காற்றையும் இந்த மண்ணையும் இங்குள்ள வஸ்துக்களையும் எல்லாம் அனுபவித்து கொண்டு ஒரு நல்ல மனிதர்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்திலே படைத்து வைத்திருக்கக்கூடிய படைப்புகள், உயிரினங்கள் மட்டுமே 85 லட்சங்கள். உயிரினங்கள் மட்டும் 85 லட்சம். அதில் ஒன்றுதான் மனிதன். இந்த மனிதர்களாகின்ற நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமி என்பது அல்லாஹுடைய இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய விசாலமான படைப்பை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு தூசியின் அளவுதான். ஒரு பெரிய மைதானத்திலே ஒரு தூசி கிடக்கிறது என்றால் அது எவ்வளவு? அது போன்றுதான் இந்த பிரபஞ்சம், ஒட்டுமொத்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்திலே பூமி என்பது ஒரு தூசு. அந்த பூமியிலே ஒரு சின்ன படைப்பு தான் மனிதன். அப்படி என்றால் இந்த பிரபஞ்சம் என்பது எவ்வளவு விசாலமானது! இந்த பிரபஞ்சத்திலே அல்லாஹ் என்னவெல்லாம் படைத்து வைத்திருக்கிறான். இந்த பிரபஞ்சத்துடைய படைப்புகளை மனிதர்கள் அறிந்தது கொஞ்சம்தான். وَيَخْلُقُ مَا لَا تَعْلَمُونَ அல்லாஹ் தஆலா சூரத்து நஹ்லிலே சொல்லி காட்டுகிறான். وَيَخْلُقُ مَا لَا تَعْلَمُونَ நீங்கள் அறியாத எவ்வளவோ வஸ்துக்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த படைப்புகள் எத்தனை! நாமம் கொண்டு அர்ஷும் குருசும் நரகு சொர்க்கமும் வான் புவியும் கோமான் அமரரும் ஹூருல் ஈனும் குதிரத்தனும் கடல் மனுவும் ஜின்னும் தேவம் எழுவகை தோற்றமெல்லாம், இந்த அத்தனை படைப்புகளும் பூமான் ரசூலை கொண்டு ஆனதுவே. அத்தனையும் நமது கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. அப்படி என்றால் நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள்! நாம் ஆயிரம் கோடி நன்றிகள் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கோடிக்கணக்கான மனித சமூகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக படைத்தானே. அல்ஹம்துலில்லாஹி அல்ஃப மர்ரா. அதிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களாக ஆக்கினானே. அதற்கு எத்தனை கோடிகள் நன்றி செய்ய வேண்டும். அதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனிதமான மௌலிதை ஓதக்கூடிய, புனிதமான மீலாதுகளை நடத்தக்கூடிய அந்த பாக்கியசாலிகளாக அல்லாஹ் ஆக்கினானே. கோடானு கோடி நன்றிகள் அல்லாஹ்விற்கு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. மீலாது விழா நடத்தலாமா, மௌலிது ஓதலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மஹப்பத் உள்ளவர்களுக்கு வரக்கூடாத கேள்வி இது. உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதுகளையும் மௌலிதுகளையும் வருடத்திற்கு ஒரு தடவை இல்லை, காலம் முழுக்க நாம் கொண்டாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது வருடத்திற்கு ஒரு மாதமாவது நாம் நடத்தலாமே என்பதற்காக வேண்டித்தான் நாம் ரபீஉல் அவ்வலிலே சுருக்குகிறோமே தவிர ரபீஉல் அவ்வலில் மட்டும் நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. நாம் சொல்லி வருவது இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை நிஅமத்துக்களும், நமக்கு இஸ்லாம் கிடைத்தது, நமக்கு குர்ஆன் கிடைத்தது, நமக்கு எல்லாம் கிடைத்தது. அதற்கு காரணமானவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரு நன்றி உணர்வு நம்முடைய மனதிலே என்றும் என்றும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாமெல்லாம் மிக சிறந்த இரவாக எதை கொண்டாடுகிறோம்? லைலத்துல் கத்ருடைய இரவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல என்ன சொன்னா? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அப்படித்தானே அல்லாஹ் சொன்னா? அதை விட சிறந்த இரவு உண்டு அல்லாஹ் இல்லைன்னு அல்லாஹ் சொல்ல இல்லையாங்க? அல்லாஹ் என்ன சொன்னான்? லைலத்துல் கத்ரி, கத்ருடைய இரவு, கைருன் அது சிறந்ததாகும், மின் அல்ஃபி ஷஹர் 1000 மாதத்தை விட சிறந்தது.
என்று சொன்ன அல்லாஹ் புத்திசாலிகளுக்கு அங்கே சிந்திக்க இடம் கொடுத்திருக்கிறான். அதுதான் ஆகச்சிறந்த இரவு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அந்த லைலத்துல் கத்ரும் நமக்கு கிடைத்தது. இந்த லைலத்துல் கத்ரிலே குர்ஆன் இறக்கியதற்காக அந்த லைலத்துல் கத்ரை, அது உள்ளடக்கப்பட்ட மாதத்தை அல்லாஹ் சிறப்பாக்கினானோ, அந்த மாதமும் அந்த லைலத்துல் கத்ரும் அந்த குர்ஆனும் அந்த இஸ்லாமும் எல்லாம் நமக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகத்தில் பிறந்து வந்த மாதம்தான் உலகத்திலே ஆகச்சிறந்த இரவு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அவங்க எவ்வளோ பெரிய ஆள், மலக்குகளிலேயே வலிமை வாய்ந்த மலக், ذي قوة. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ذي قوة عند ذي العرش مكين. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வலிமையுடையவர். அல்லாஹ் ஒரு ஆளை வலிமையுடையவர் அப்படின்னு சொல்லணும்னா எவ்வளோ வலிமை உடையவராக இருப்பார்? ذي قوة, வெறும் வலிமையுடையவர் அல்ல, ذي قوة நக்கிராவாக சொல்லப்பட்ட வார்த்தை. எப்படி தானே நக்கிரா எதிர்கொள்ளது. நக்கிரான்னா அந்த 2 ஃபத்தஹை 2 கிசரு 2 லம்மு போடுவாங்களா? நம்ம ஊரில் அப்படி தானே சொல்லுவாங்க. 2 ஃபத்தஹை 2 சபர்னு சொல்லுவாங்களா? சேர்த்து எப்படி சொல்லுவாங்க? தமிழ்நாடு தானே இது, உருது நாட்டுக்கு கிடையாது. தோ சபர்னு சொல்கிறாங்க. அஜரத்துக்கு உருது தெரியும், நமக்கு எங்கே தெரியும்? தமிழே ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. அரபி படிச்சுட்டு இருக்கிறேன் இப்போ. அஜரத்துக்கு சல்மான் ஃபாரிசின்னு போட்டிருக்குது. ஃபாரிசி பாஷை தெரியுமோ? ஃபாரிசியும் படிக்கணும். ஃபாரிசி அற்புதமான பாஷை, மிக மிக அற்புதமான பாஷை ஃபாரிசி பாஷை. ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய மஸ்னவி ஷரீஃப் பிஷன்வாஸினே ஹிகாயத் மே குனத் வஸ்ஜுவாஇஆ ஷிகாயத் மீ குனத். ஜலாலுத்தீன் ரூமி ரலியல்லாஹு அன்ஹுடைய மஸ்னவியுடைய முதல் வரிகள். இது மனப்பாடம் பண்ண எனக்கு 1 மாதம் தேவைப்பட்டது. அது மட்டும்தான் தெரியும். அப்போ 2 தோ ஜபர் தோ ஜேர் தோ பேஷ், இதுக்கு நக்கிரான்னு சொல்லுவாங்க. தன்வீன்னு சொல்லுவாங்க. தன்வீனாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டால் கண்ணியம் ரொம்ப பெரியது அப்படிங்கிற அர்த்தத்திற்கும் அந்த வார்த்தை உபயோகிக்கப்படும். அப்போ கூவத்தின் ரீ கூவத்தின் என்றால் மிக அதிக வலிமை உடையவர் என்ற அர்த்தம். மிக அதிக வலிமை உடையவர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை 2 தடவை அவருடைய உண்மையான தோற்றத்திலே பார்த்திருக்கிறேன். ஒன்று மிஹராஜுடைய வேளையிலே பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு 600 இறக்கைகள் இருந்தது. 600 இறக்கைகள் இருந்தது. ஒவ்வொரு இறக்கையும் சாதாரண பருந்துக்கு கழுகுக்குள்ள இறக்க மாதிரி அல்ல, மஷ்ரிகையும் மக்ரிபையும் நிரப்பக்கூடிய அளவிற்கு மிக விசாலமாக இருந்தது. ஒவ்வொரு இறக்கைகளிலிருந்தும் மாணிக்கங்களும் முத்துக்களும் அப்படியே கொட்டிக்கொண்டே இருந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இறக்கையில். அவங்க சொல்கிறாங்க, கலபுத்து மஷாரிகல் அர்தி வ மகாரிபஹா ஃபமா வஜத்து ஃபீஹா அக்ரம மின் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பயானுடைய கடைசி வர எப்பொழுதெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் எல்லோரும் ஸலவாத்து சொல்ல வேண்டும். இது வருஷத்தில் ஒரு தடவை கிடைக்கிற இரவு இது. அதிலும் ஜும்ஆவுடைய இரவாகவும் இருக்கிறது. எனவே அதை சடைக்காமல் சோம்பல் படாமல் நாம் ஆவேசமான முறையில் சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமங்கள் பெயர் கேட்கின்ற பொழுது ஸலவாத்துக்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த இரவுடைய கடைசி நேரம் இருக்கிறதே, கடைசி நேரம் ஃபஜ்ருக்கு முந்தைய நேரம், அந்த நேரம் இந்த உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரம். உலிதல் ஹுதா ஃபல் காயினாத்து தியாஉ வ ஃபமுஸ் ஸமானி தபஸ்ஸுமு வ ஸனாஉ. உலிதல் ஹுதா, ஹுதா பிறந்தது, நேர்வழி பிறந்தது.
இந்த உலகத்திலே நாகரிகம் தெரியாமல் இருந்தது, நேர்மை தெரியாமல் இருந்தது, உண்மை தெரியாமல் இருந்தது, சத்தியம் தெரியாமல் இருந்தது. கொலையிலே, கொள்ளையிலே, தவறிலே, அனாச்சாரங்களிலே, அட்டூழியங்களிலே, சிலை வணக்கங்களிலே மூழ்கி கிடந்த இந்த உலகத்தில் உலிதல் ஹுதா, ஹுதா பிறந்தது. ஃபல் காயினாத்து லியாஉ, இந்த பிரபஞ்சமே பிரகாசித்தது. நம்ம மௌலிதில் ஓதுவோம், என்ன ஓதுவோம்? அந்த ஷம்சுன் அந்த பதுருன். ஷம்ஸுங்கிறது சூரியன், நமக்கு தெரியும் சூரியன். சூரியனை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது லியா என்று சொல்கிறான், கமரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நூறு என்று சொல்கிறான். சூரியனை பற்றி ஒரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது சிராஜி என்று சொல்கிறான். கமரை பற்றி ஒரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் முனீரா என்று சொல்கிறான். சிராஜி என்றாலும் விளக்கு, நம்ம மர்சா. முனீர் என்றாலும் விளக்கு, ஒளி வீசக்கூடியது. சூரியனை பற்றி சொல்லுகின்ற பொழுது சிராஜா, கமரை பற்றி சொல்லுகின்ற பொழுது முனீரா. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி சொல்லுகின்ற பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தனித்தனியாக சொன்ன வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு சேர்த்தே அல்லாஹ் சொல்கிறான். இன்னா அர்ஸல்நாக்க ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா. நபியே, நாம் உங்களை பஷீராக, நதீராக, அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாகவும், வசிராஜம் முனீரா, ஒளி வீசக்கூடிய விளக்காகவும் நாம் அனுப்பினோம். எனவே தான் நாம் நம்முடைய மௌலிது ஷரீஃபிலே அந்த ஷம்சுன், நபியே தாங்கள் சூரியன், இல்லை இல்லை அந்த கமருன் அந்த பதுருன், தாங்கள் சந்திரன், இல்லை இல்லை அது கூட எங்களுக்கு கொஞ்சம்தான், அந்த நூறுன் ஃபௌக நூரி. ஹஸரத் ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த மௌலிதை மீலாதை விமர்சிக்கக்கூடியவர்கள் விளங்காமல் விமர்சிக்கிறார்கள். மௌலிதை அதை விமர்சிக்கக்கூடியவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அதில் சில அப்பாவிகள் அவங்க சொல்லக்கூடிய சில பேச்சுக்களை கேட்டு, ஆமாம் அப்படி தான் மௌலிதில் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அதெல்லாம் அல்ல அவர்களுடைய நோக்கம். மௌலிதை விமர்சனம் செய்யக்கூடியவருடைய நோக்கம் அதில் தவறு இருக்கிறது என்பதால் மௌலிதை விட வேண்டும் என்பதல்ல அவர்களுடைய நோக்கம். அவர்களுடைய நோக்கம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து சமூகத்தை பிரிப்பதுதான் நோக்கம். ஒரு மௌலித ஓத 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 அவன் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருப்பான். கண்மணி நாயகத்தின் மீது அவனுக்கு மஹப்பத்து வந்து கொண்டே இருக்கும். கிதாபுகளிலே ஒரு செய்தி, நாளைக்கு மீசான் என்கிற தராசு இருக்கிறதே, அதில் நன்மை தீமை நிறுக்கப்படுமா இல்லையா? நன்மை அதிகமானால் தான் சொர்க்கம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையுடைய தட்டுகள் கனமாக கூடியவர்களை அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அப்படி மறுமையிலே அந்த மீசான் என்கிற தராசுடைய அந்த நன்மை தீமைகள் நெருக்கப்படுகிறது. ஒரு ஆளுடைய நன்மை தீமைகள் நெருக்கப்பட்ட பொழுது அவர் நன்மை நிறைய செஞ்சிருக்காரு, ஆனால் தீமை அதை விட அதிகமாக செஞ்சிருக்காரு. இப்போ இவர் எங்கே போவார்? இது நரகத்துக்கு தான் அவர் போவார். அல்லாஹுவுக்கு எதுவும் கடமை கிடையாது. அல்லாஹுக்கு ஒரு ஆள் நன்மை செஞ்ச ஆளெல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புறதும் கடமை கிடையாது. தீமை செய்த ஆள்களை நரகத்திற்கு அனுப்புவதும் அல்லாஹுக்கு கடமை கிடையாது. அதான் சுன்னத் ஜமாத்துடைய கொள்கை. அல்லாஹு நம் மீது கருணை கொண்டு என்ன செய்கிறான்? நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். பாவமே செய்து வாழ்ந்த ஒருவனே அவன் சொர்க்கத்துக்கு அனுப்ப அவன்கிட்ட யாரும் கேட்க முடியாது. காரணம் சொர்க்கமும் அவன் படைத்தது, நரகமும் அவன் படைத்தது, இந்த உடலும் அவன் படைத்தது, நாம் செய்யக்கூடிய இபாதத்தை செய்யக்கூடியதற்கான ஆரோக்கியத்தை எல்லாமே அல்லாஹ் படைத்தது. எனவே நான் அமல் செஞ்சேன்னு அவன்கிட்ட ஒன்றும் கேட்க முடியாது. நீ யாருன்னு அல்லாஹ் கேட்பான். நான் அமல் செஞ்சேன்னு நமக்கு அல்லாஹ்ட்ட கேட்டா, நீ யார்? உன்னை நான் தானே படைத்தேன். உனது ஆரோக்கியம் என்பது என்ன? நான் தானே தந்தேன். நீ சாப்பிடக்கூடிய உணவு எது? நான் தானே தந்தேன். நீ வாழக்கூடிய பூமி எது? பேசாமல் போக வேண்டியதான்.
எனவேதான் சாலிஹீன்களை பிடித்து கொண்டு போகணும்னு சொல்லப்படுது. சொல்லி வருவது அப்படி அந்த மறுமையிலே ஒருவனுடைய நன்மை குறைந்த பொழுது அப்படியே ஒரு சோகத்தில் நரகத்துக்கு போவதற்காக அப்படி போகின்ற பொழுது ஒரு ஆள் வந்தார். அவர் சொன்னார், டேய், என்கிட்ட ஆகவே ஒரே ஒரு நன்மை தான் இருக்குது, அதை வச்சு நான் ஒன்றுமே செய்ய போகிறதில்ல, நான் அதை உனக்கு தரேன், நீ சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும். அதை இவனுக்கு கிடச்சி இவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். அவ்வளோ இந்த இதை கூடிரும். ஒன்று தான் என்கிட்ட இருக்குது, அதை வச்சு எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீ என்ன செஞ்சிரு, அந்த நன்மையை நீ எடுத்துக்கொள், நான் உனக்கு அதை அன்பளிப்பாக தருகிறேன் அவன் இவரிடத்தில் சொல்லுகிறார். இவருக்கு அது கொடுக்கப்படுகிறது, நன்மையுடைய தட்டு கனமாகிறது. இவர் சொர்க்கத்திற்கு போகின்ற பொழுது அல்லாஹ் சொன்னா, நீ இந்த நன்மை தட்டு அதிகமானதே, அதனால் நீ சொர்க்கத்திற்கு போகின்ற பொழுது அந்த ஒரு நன்மையை உனக்கு தந்தானே அவனையும் அழைத்து கொண்டு சொர்க்கத்திற்கு போ. இப்போ ஒரு ஆள், இவருக்கு அறிமுகமே இல்லாத ஒரு ஆளுடைய அந்த உபகாரத்தால், அவருடைய அந்த நன்மையால் இவர் சொர்க்கத்திற்கு போகிறார் என்றால், ஹபீபான முஹம்மது ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய நபி, அந்த நபியை காலம் முழுவதும் நேசித்த ஒரு ஆளை அந்த நபி விட்டுருவாங்களா? வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானே, நபியே வலசௌஃப யுஅதீக, அல்லாஹ் உங்களுக்கு தருவான், மறுமையில் தருவான் தருவான் தருவான். எவ்வளவு தருவான்? ஃபதர்லா, நீங்கள் திருப்திப்படும் அளவு அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இந்த ஆயத்தை ஓதிய பொழுது சஹாபாக்கள் சொன்னாங்க, கரஅனா ஃபில்லுஹா வலசௌஃப யுஅதி வஸர்ர குலூபனா தக்கல் அதாஉ வஹஷா யா ரசூலல்லாஹி தர்லா வஃபீனா மன் யுஅذபு அவ் யுஸாஉ. நபியே, கரஅனா ஃபில்லுஹா, நாங்கள் வல்லுஹா சூராவை ஓதினோம், வலசௌஃப யுஅதி என்கிற ஆயத்தை ஓதினோம். எங்களில் யாராவது தண்டிக்கப்படுகின்ற பொழுது அதை தாங்கள் பொருந்தி கொள்ள மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு ஷஃபாஅத்து செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நபியே, எனவே அந்த ஷஃபாஅத்து நாங்கள் ஆதரவு வைக்கிறோம்னு சொன்னாங்க சஹாபா பெருமக்கள். எனவே மீலாதை நாம் கொண்டாடுகிறோம் என்றால், மௌலிதை நாம் ஓதுகிறோம் என்றால், அதில் ஓத 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 நமக்கு அதிகமாகிக் கொண்டே இருப்பது என்னவென்றால், கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள மஹப்பத். அந்த மஹப்பத்து தான் நம்முடைய மிகப்பெரிய ஆயுதம். நாம் சொல்லி வருவது, சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, நான் பூமியுடைய ஒட்டுமொத்த பூமியையும் புரட்டி பார்த்தேன். இன்னைக்கு நம்ம உலகத்தையே புரட்டி பார்க்குறோமே இல்லையா? இன்னைக்கு உலகத்தையே புரட்டி பார்க்குறோமோ? உலகம் முழுவதும் என்னுடைய கையில் இருக்குது நம்ம சொல்கிறோம். ஒரு 100 வருடங்களுக்கு முன்னால் நாம் இன்று சொல்லக்கூடிய ஏதாவது அன்னைக்கு சொன்னால் நம்மளை பிடிச்சி எங்கேயாவது பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவாங்க. அன்னைக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் இந்த 2 பஞ்சை எடுத்து காதில் சொருவிட்டு, பஞ்சுன்னு வச்சுக்கோங்க, 2 பஞ்சு, அன்னைக்கு இயர்ஃபோன் கிடையாது இல்லை, 2 பஞ்சை எடுத்து காதில் சொருவிட்டு இப்படி நடக்கிறான். நல்லா இருக்குதியா, சாப்பிட்டியா, இட்லியா சாப்பிட்டா, ஏன் அவனுக்கு ஒரு சட்னி என்ன இப்படி புலம்புனா அவன் என்ன, இன்னைக்கு அது நடக்குதா இல்லையா? இன்றைக்கு நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இன்றைக்கி மக்களுக்கு அடுத்தவர்களுடைய கஷ்டங்கள் புரிவதில்லை. இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனையே தான். இன்றைக்கி இந்த செல்ஃபோன் என்கிற ஒரு விஷயம் வந்த பொழுது அடுத்தவர்களுடைய சிரமங்கள் யாருக்கும் புரிவதில்லை. இவன் ஏதோ ஒரு உலகத்திலே மிதந்து கொண்டிருக்கிறான். நாம் இந்த புனிதமான ரபீஉல் அவ்வல் நாம் கொண்டாடக்கூடிய தருணத்திலே நாம் உங்களிடத்தில் சொல்லிக் கொள்வது, நாம் முதலிலே சொல்வது, நம் இந்த உடல் அமைப்பு இருக்கிறதே, உடல் அமைப்பு, இந்த உடல் அமைப்பு இருக்கிறதே, கேட்குது இல்லையா? கேட்குதா? இங்கே போய் நீங்கள் பார்க்கலாம்ல. இந்த உடல் அமைப்பு இருக்கிறதே, நாம் முதல்ல தாயுடைய கருவறையில் இருந்தோம் இல்லையா? எப்படி இருந்தோம்? அப்படி குட்டியாக அப்படி சுருண்டு அப்படி கிடந்தோம். அப்படியே அங்கே கிடந்திருக்கலாம்.
கிடந்தோம். அந்த படுக்கின்ற பொழுது அந்த உடல் அமைப்பு இருக்கிறது, உடல் அமைப்பு பல இமாம்களும் சொல்லியிருக்கிறாங்க, அந்த உடல் அமைப்பு என்பது முஹம்மத் என்பதுடைய அமைப்பு. அரபியிலே முஹம்மத் என்று எழுதினால் என்ன அமைப்போ, என்ன தோற்றமோ, என்ன வடிவமோ, அந்த வடிவம்தான் மனித தோற்றத்துடைய வடிவம். எனவேதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நரகத்தில் தண்டிக்கக்கூடியவர்கள் கூட இந்த சாதாரண தோற்றத்தில் இருக்க மாட்டார்கள். அவங்களுக்கு தோற்றமே நரகத்தில் வேறையா இருக்கும். நாம் சொல்லி வருவது நம்முடைய உடல் அமைப்பு எதுவாக இருக்கிறது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் அந்த முஹம்மதியத்தாக இருக்க வேண்டும். இந்த மீலாது இந்த வருடம் நாம் சபதம் செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று வாழ்வதற்கு நான் முயற்சிப்பேன். நம் அன்றாட வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நம்ம வீடுகள் எல்லாம் காலிங் பில் இருக்கு. உங்கள் வீட்டில் இருக்கா? காலிங் பில் இருக்கு. நம்ம படுத்திருப்போம் அல்லது வீட்டில் உட்காந்துருப்போம், டோரை சாத்தி இருப்போம். ஒரு ஆள் என்ன செய்வார்? சொல்லாமல் கொள்ளாமல் வந்து பெல் அடிப்பார். ஒரு நிமிஷம் லேட்டாக அவன் கதவை திறக்கிறது, அதுக்குள்ளே 5 வாட்டி அடிச்சிருப்பாரா இல்லை? டங் 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 5 வாட்டி அடிப்பார். ஒருவேளை அவர் முக்கியமான ஆளாக இருப்பார். நம்ம கையில் மட்டும் கொடுத்துருப்போம். சட்டை போடணும், தொப்பியை வைக்கணும், அந்த அந்த ஹாலை எல்லாம் சரி பண்ணணும், அப்படி இப்படி இருக்குமா இல்லையா? இதுக்கு அவர் இடம் தரவே மாட்டார், அடிச்சுட்டே இருப்பார். இஸ்லாம் என்ன சொல்லுது? நீ ஒரு வீட்டிற்கு சென்றால் அந்த வீட்டிலே அவர்களிடத்தில் நீ வந்ததற்கான அனுமதியை நீ உன்னுடைய சப்தத்தின் மூலமாக அறிவித்தால் அந்த அறிவிப்பிற்கும் அடுத்த அறிவிப்பிற்கும் இடையிலே 4 ரக்அத்துகள் தொழக்கூடிய இடைவேளை நீ விட வேண்டும். நம்ம விடுறோமா ஆஜியார்? ஏன்னா 4 ரக்அத் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நாம் பில் அடிக்கின்ற பொழுது அந்த வீட்டு உரிமையாளன் அல்லாஹு அக்பர் என்று கைகட்டி இருப்பான். இவன் அடிச்சுட்டே இருந்தா என்ன செய்வான்? தொழவா? சபிச்சு தொழுவான். இவன் தொழுவான், ஆனால் சபிச்சு தொழுவான். அவன் சலாம் கொடுக்கும் வரை, ஒருவேளை எல்லாம் தொழுதுட்டிருக்கணும்னு கட்டாயம் கிடையாது இல்லையா? ஒருவேளை அவன் தொழுது கொண்டிருந்தால் அவன் சலாம் கொடுக்கும் வரை, பொதுவாக 4 ரக்அத் அதிகபட்சமாக ஒரு சலாம் 4 ரக்அத் தொழுவாங்களா இல்லையா? சலாம் கொடுக்கும் வரை அவனுக்கு கேப் வேண்டும். நீ அடுத்த தடவை அடிக்கின்ற பொழுது அல்லது அழைக்கின்ற பொழுது நீ அந்த இடைவேளை கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. 1. 2வது, அப்படி ஸ்ட்ராங்காக நாம் காலிங் பில்லை அடிக்கக்கூடாது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய வீட்டிற்கு சஹாபாக்கள் வந்தால் எப்படி அனுமதி கேட்பாங்க? இந்த நகத்தை லைட்டாக அப்படி கதவில் தட்டி அப்படி தான் அனுமதி கேட்பாங்களாம். கதவை படப்படான்னு அடிக்கிறது இல்லை. நாம் சொல்லி வருவது, இது ஒரு உதாரணம். நாம் சொல்லி வருவது இந்த மீலாது விழாவை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். அதில் நன்மை கிடைக்கும் என்பதில் துளி அளவும் சந்தேகம் இல்லை. ஏன் சந்தேகம் இல்லை என்றால் 1000 ஆதாரங்கள் சொல்ல முடியும். ஒரே ஒரு ஆதாரம் சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர் அபூ லஹப் இல்லை, ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பக்காரர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அவர். ரசூலுல்லாஹ்வுக்கு அவர் கொடுக்காத தொல்லையே கிடையாது. ஆனால் இவங்க நபி ஆகுவாங்கன்னு தெரிவதற்கெல்லாம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நேரத்தில் அபூ லஹபுடைய அடிமை பெண்ணாக இருந்த சுவைபத்துல் அஸ்லமியா என்ற பெண்மணி, யாரு அடிமை பெண்? யாரு?
ஜுபைதாவா, ஹலீமாவா, சுவைபா, சுவைபத்துல் அஸ்லமியா. சில பேர் அங்கே இருந்து நினைக்கிறது எனக்கு கேட்குது, உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அஜரத்து பேசிகிட்டே போங்க, கேள்வியெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு. கேட்க மாட்டேன்னா பயப்படாதீங்க. சுவைபத்துல் அஸ்லமியா என்ற பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பொழுது ஓடி போய் அபூ லஹபிடத்திலே, என் எஜமானரே, உங்கள் சகோதரர் அப்துல்லா ரலியல்லாஹு ஏற்கனவே வஃபாத் ஆகிட்டார். ஆமினா ரலியல்லாஹுடைய வயத்தில் இருக்கின்ற பொழுதே 6வது மாதத்தில் இங்கே ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுதே ரசூலுல்லாஹுடைய தந்தை அப்துல்லா ரலியல்லாஹு வஃபாத் ஆயாச்சு. அதுக்கு பிறகு தான் ரசூலுல்லாஹ் பிறக்கிறாங்க. இந்த சந்தோஷ செய்தியை, அதிலும் ஆண் குழந்தை அந்த காலத்தில் பிறக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். ஓடி போய் சுவைபத்துல் அஸ்லமியா அபூ லஹப்கிட்ட போய் சொன்னாங்க. இவங்க அடிமை அல்லவா, அடிமையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அபூ லஹப் சொன்னார், நான் உன்னை விடுதலை செய்தேன், நீ அந்த சந்தோஷ வார்த்தை என்னிடத்தில் சொன்னதற்காக நான் உன்னை விடுதலை செய்தேன்னு சொன்னான். இது நடந்து முடிஞ்சு ரசூலுல்லாஹ்வுக்கு 40வது வயசு ஆயிடுச்சு. சிராத்து பக்கம் எல்லாரையும் கூப்பிட்டாங்க, எடுத்தாங்க. அபூ லஹப் சரியான தொல்லை எடுத்தான். கடைசியில் அபூ லஹபுடைய மரணம்ங்கிறது ரொம்ப மோசமாக இருந்தது. அவங்க பிள்ளைகள் கூட, அவருடைய பிள்ளைகள் கூட அபூ லஹபுக்கு பக்கத்தில் போகலை. ஒரு பெரிய கம்பை வச்சு தள்ளி ஒரு பள்ளத்தில் கொண்டு அபூ லஹபை தள்ளி விட்டாங்க. அப்படி அவர் காஃபிராகவே மௌத்தாயிட்டார். அது முடிஞ்சு குர்ஆனில் கூட அல்லாஹ் தஆலா அபூ லஹபை சபிச்சிருக்கிறான், தப்பத் யதா அபீ லஹபின் வ தப்பு. ஆனால் நல்லா கவனிக்கணும், ஆனால் சஹீஹுல் புகாரியில் அந்த சம்பவம் வருது. ஆனால் அபூ லஹபுடைய மரணத்திற்கு பிறகு அபூ லஹபுடைய ஒரு உறவினர் கனவில் காண்கிறார்கள் என்கிற செய்தி புகாரியில் வருது. அவர்கள் யார் என்பது புகாரியுடைய விளக்க உரையில் வருது, ஃபத்ஹுல் பாரியில் வருது. யார் அவங்க? சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கனவில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, எப்படி மறுமை, எப்படி? அபூ லஹப் சொல்லுகிறார், காஃபிர் அபூ லஹப் எப்படி இருக்கு மறுமை? கஷ்டம்தான், நரகம்தான், தண்டனை தான். கைர அன்னி என்றாலும் நான் சுகீத்து, எனக்கு ஒரு பானம் கொடுக்கப்படும் நரகத்தில். பிஅதாகத்தி சுவைபா, நான் சுவைபாவை விடுதலை செய்ததற்காக. விளங்குதா? என்னைக்கு விடுதலை செஞ்சாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பிறந்த நாளில் அந்த பிறந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து அபூ லஹப் விடுதலை செய்ததற்காக காஃபிரான அபூ லஹபிற்கு கூட கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் அபூ லஹபிற்கு அவருடைய கையில் இருந்து ஒரு பானத்தை சுரக்கச் செய்கிறான் என்றால், இதா கான ஹாதா காஃபிரன் ஜாஅ தம்முஹு, அபூ லஹபை பற்றி அவ்வளவு இழிவாக அல்லாஹ் குர்ஆன்ல பேசினானே, அந்த அபூ லஹபிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதில் சந்தோஷப்பட்டதற்காக ஒரு சலுகை கிடைக்கிறது என்றால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி காலம் முழுக்க கலிமாவில் வாழ்ந்து அந்த நபியின் மீது மஹப்பத் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தை அல்லாஹ் சும்மா விடுவானா? நிச்சயமாக அந்த மீலாதுடைய அந்த சந்தோஷத்திற்கு நமக்கு நிச்சயமாக நன்மை கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருக்கா சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, என் சகோதரர்களை எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய சகோதரர்களை எனக்கு பார்க்கணும். இப்போ உங்கள் வீட்டில் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லோரும் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அதெல்லாம் இன்னைக்கு உலக அதிசயம் மொத்தம் எத்தனை தம்பி? 7. ஆனால் இன்னைக்குள்ள உலக அதிசயம் ஒரு குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரும் ஒரே வீட்டில் இருப்பது என்பது உலக அதிசயம். நம்ம ஊரில் நடக்குதா? இருக்கிறாங்களா?
இல்லையோ? இந்த காலத்தில் புதுசாக வீடுகள், பழைய காலத்தில் அப்படி வீடு கட்டவே மாட்டாங்க, வீடே கிடையாது, இடமே யாரும் வாங்க மாட்டாங்க, விற்க மாட்டாங்க, எந்த இடத்துல யாராவது வீடு கட்டுவாங்க. இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க, ஐயோ ஒரு 50 வருஷத்துக்கு மேலே 50 சென்ட் இருந்தது. இப்போ எல்லாரும் யோசனையே அதுதான், 50 சென்ட் இருந்தது சும்மா கொடுத்துட்டேன்னு. இப்போ இருந்திருந்தா எனக்கு 75 லட்சம் இருந்திருக்குமே. நினைக்கவே கூடாது, அப்படி நினைக்கவே கூடாது. அது அன்னைக்குள்ளது அப்படி, இன்னைக்குள்ளது இப்படி, நாளைக்கு வேற மாதிரி ஆயிரும். காலம் முழுக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம ஒரே வீட்டில் இருக்கிறோம், சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், சகோதரர்கள் எல்லாம் எனக்கு பார்க்கணும்னு சொன்னால், என்னடா நான் அண்ணனா தெரியலையா, நான் ஒரு தம்பியா தெரியலையா அப்படின்னு தானே கேட்போம். சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என் சகோதரர்களை எனக்கு பார்க்கணும். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, இயல்பு தானே, நபி நாங்கள் எல்லாம் உங்கள் சகோதரர்கள் தானே. அன்தும் அஸ்ஹாபி, நீங்களெல்லாம் என்னுடைய சஹாபாக்கள், என்னுடைய தோழர்கள். இப்போ மாணவர், இப்போ மாணவருக்கு அரபியில் தில்மீது அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் மாணவர்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்களா இல்லையா? சஹாபாக்கள்ல ரசூலுல்லாஹ் யார்? மாணவர்கள் தானே. மஸ்ஜித் நபவி தான் அன்றைய பல்கலைக்கழகம். உலகத்தில் பெரும் பெரும் தலைவர்களை உருவாக்கினார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி. சிரியாவுடைய கவர்னராக, எகிப்துடைய கவர்னராக, உலகமே கண்டு பயப்படக்கூடிய ஜனாதிபதிகளாக சஹாபாக்களை உருவாக்கி காட்டியவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸ் கிறிஸ்தவருடைய கையிலிருந்து, யூதர்களுடைய கையிலிருந்து இஸ்லாமுடைய கஸ்டடியிலே வருகிறது, காலடியிலே வருகிறது. உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே கிறிஸ்தவ பாதிரிகள் சொல்கிறார்கள், பைத்துல் முகத்தஸுடைய சாவியை நாங்கள் ஹலீஃபாவிடத்தில் தான் கொடுப்போம். மதீனாவில் இருந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவிற்கு புறப்படுகிறார்கள், ஒட்டகத்திலே புறப்படுகிறார்கள். அவர்களும் ஒரு பணியாளரும் போகிறாங்க. ஒரே வண்டி தான், 2 பேர் பயணம் செய்யணும். ரொம்ப தூரம் அந்த ஒட்டகம் தாங்காது. கொஞ்ச நேரம் உமர் ரலியல்லாஹு பயணம் செய்வாங்க, கொஞ்சம் தூரம் பணியாளர் பயணம் செய்வாங்க. இப்படி முறை மாறி பயணம் தொடர்கிறது. சிரியாவுடைய எல்லை வருகிறது. இப்பொழுது அந்த பணியாளர் ஒட்டகத்தின் மீது அமர வேண்டிய முறை. அங்கோ சிரியாவில் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் ஜனாதிபதியை வரவேற்பதற்காக காத்து நிற்கிறார்கள். இந்த ஹாதிம் சொல்றாரு, ஹலீஃபா மக்களெல்லாம் காத்து நிற்கிறாங்க, நான் வண்டியில் வர்றது நீங்கள் நடந்து வர்றது நல்லா இருக்காது. நீங்கள் வண்டியில் யாருங்க, என் முறை தான், ஆனாலும் அது எனக்கு நல்லா படலை. நீங்கள் வண்டியில் யாருங்க, நான் நடந்து வரேன். இல்லை, நீதான் வண்டியில் வர வேண்டும், உன் முறையில் நீதான் வர வேண்டும் என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஒட்டகத்துடைய கயிறையும் பிடித்து கொண்டு சிரியாவுடைய எல்லையை அடைகிறார்கள். சம்பவம் நான் முழுசாக சொல்லுவதற்கு இங்கே நினைக்கவில்லை. அங்கே சாவி கொடுக்கப்படுகிறது, பைத்துல் முகத்தஸ் ஒப்படைக்கப்படுகிறது. அன்றைய சிரியாவுடைய கவர்னர் யார் தெரியுமா? சய்யிதுனா அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாரும் போயாச்சு, எல்லாரும் விழா முடிஞ்சு அவங்க இடத்துக்களுக்கு போயிடுவாங்களா இல்லையா? சில விழாக்கள் அப்படித்தானே, சேரெல்லாம் அங்கங்கே கிடக்கும், வந்தவங்க எல்லாம் போயிடுவாங்க. கொஞ்சம் பேர் 5 பேர் 6 பேர் மட்டும்தான் சேரை எடுக்கணும் கொள்ளணும், எல்லா வேலையும் செய்யணும். வந்தவங்க எல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க. அது மாதிரி எல்லாரும் போயாச்சு. உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எனக்கு அபூ உபைதாவுடைய வீட்டிற்கு போக வேண்டும். கவர்னர் வீடு அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நம்முடைய இஸ்லாமிய ஜனாதிபதிகள், கவர்னர்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கும் 1400 ஆண்டுகள் தாண்டி இன்றைக்கும் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிறோம். அப்படி நாமும் வாழ்ந்தால், நம்மையும் 1000 ஆண்டுகள் தாண்டினால் இந்த உலகம் பேசும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனையோ பணக்காரங்க, செல்வந்தர்கள், வியாபாரிகள் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்கள பற்றி பேசப்படுவதில்லை. ஏதோ ஒரு சில நினைவுகள் இருக்கலாம். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போகிறாங்க.
சுப்ஹானல்லாஹ். சிரியாவுடைய கவர்னருடைய வீட்டிலே என்ன இருக்கிறது தெரியுமா? ஒரு முசல்லா, தொழுவதற்கான ஒரு முசல்லா, உது செய்வதற்கு தண்ணீர் எடுப்பதற்கான ஒரு தோல்பாத்திரம், ஓதுவதற்கான குர்ஆன், வேற ஒன்றும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தமன்னவ். அங்கே வந்திருந்த சஹாபிகிட்ட சொன்னாங்க, தமன்னவ், ஆசைப்படுங்கள். உங்களுக்கு ஏதாவது மனசில் என்ன தோணும், உங்களுக்கு நினைக்கிறதோ ஆசைப்படுங்க. ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க ஆசைகளை சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஆசைப்படுவதெல்லாம் இந்த வீடு நிரம்ப அபூ உபைதாவாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சொன்னாங்க சய்யிதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே காலம் முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து வாழ்ந்து அந்த நபிகளுடைய மீலாதை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் நமக்கு இங்கே ஆதாரம் தேவை. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னுடைய சகோதரர்களை எனக்கு பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபிகளை பற்றி ஒரு தடவை கூட தில்மீது என்று, ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர் என்று அங்கே ரசூலுல்லாஹ் குறிப்பிடவில்லை. அஸ்ஹாபி கன்னுஜூம், என் நண்பர்கள், என் தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள். நாம் சொல்லி வருவது சஹாபிகள் இப்படி கடமை, நாங்கள் எல்லாம் உங்கள் சஹாபிகள் தானே, அந்தும் சகோதரர்கள் தானே, இல்லை அந்தும் அஸ்ஹாபி. அவ என் சகோதரர்கள் யார் தெரியுமா? பின்னால் வருவாங்க, ஆனால் அவங்க என்ன எதிர பார்த்ததில்லை. நம்மளையெல்லாம் பற்றி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னாடி வருவாங்க, தங்களுடைய உயிரையே கொடுத்தாவது என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அவங்கள நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி. இன்றைக்கு மீலாது வேண்டுமா, நடத்தலாமா, நடத்தக்கூடியவர்களை, மௌலிது ஓதக்கூடியவர்களை கொச்சையாக பேசுகிறவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல. எந்த மாற்று மதத்தை சார்ந்தவர்களும் மீலாதை கேவலப்படுத்தி பேச மாட்டான், அறிவுள்ளவன் பேச மாட்டான். ஆனால் தானும் ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு, நானும் குர்ஆனை ஓதுற, ஹதீஸை ஓதுற என்று சொல்லிக்கொண்டு இந்த மௌலிது ஓதக்கூடிய முஹிப்பீன்களையும் ஆஷிகீன்களையும் கேவலப்படுத்தி பேசுகிறார்களே, அவருடைய ஈமானுடைய நிலைதான் என்ன? ஒன்னே ஒன்று நீங்கள் பார்த்தா போதும், ஒன்னே ஒன்று பார்த்தா போதும். மௌலிதை ஓதக்கூடிய நம்மவர்கள் அதை வேண்டாம் என்று கேலி கிண்டல் செய்து பாட்டு பாடக்கூடியவர்கள், ரெண்டு பேருடைய தோற்றத்தையும் முகங்களையும் பார்த்தாலே போதும், நமக்கு விளங்கிவிடும். இப்போ ஒரு என்ன கேலியான விஷயம் என்னன்னா, மௌலிது விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு புதிய ட்ரெண்டாக, முன்னாடியே சொல்லி சொல்லி சளைச்சிட்டாங்க. இவனை அவங்க சொல்லி சொல்லி ஏதாவது குறைஞ்சுதா? அவர்கள் சிலர்கள் வஹாபிகள் மீலாது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். திருப்பூர் பெரிய பள்ளி வாசலில் மீலாது நிறுத்தப்பட்டது. முன்னாடி இருந்ததை விட சூப்பராக நடக்குது இப்போ, அப்படித்தானே? அப்படித்தானே இருந்தது. இனி சூப்பராக இதை விட நடக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தௌஃபீக் செய்வானாக. நமக்கு அந்த பரக்கத்து இருந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த நமக்கு தெரியும் புரூனை நாடு இஸ்லாமிய ஆட்சி மட்டுமல்ல, சுன்னத்து ஜமாஅத்துடைய ஆட்சி தான் நடக்க வேண்டும் என்று பைலாவில் எழுதப்பட்ட ஒரே நாடு. அந்த நாட்டுடைய மன்னர் தெரியும், ஹசன் அல் புல்கியா. உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஹசன் புல்கியா. ஒவ்வொரு ரபீஉல் அவ்வல் 12 அந்த ஹசன் அல் புல்கியா அங்கு ஒட்டுமொத்த திரண்டிருக்கக்கூடிய முஃமினீன்களை சந்தித்து சலாம் சொல்லி ஊர்வலத்தில் கலந்து கொள்வார். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்காரர்களும் ஒவ்வொரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, மஞ்சள் வெள்ளை அப்படின்னு. அந்த எந்த நாட்டை சார்ந்தவங்களுடைய ஊர்வலம் அழகாக இருக்கிறதோ அவங்களுக்கு பிரைஸ் கொடுப்பாங்க. நான் சொல்லி வருவது, அந்த நாடு இன்று செழிப்பாக இருப்பதற்குரிய அடிப்படை காரணம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாதை கண்ணியப்படுத்துவது. சந்தேகமே கிடையாது. நாம் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள அந்த மீலாதுகளையும் மௌலிதுகளையும் நம்முடைய வீடுகளிலே நாம் சிறப்பாக மஹல்லாக்களிலே பள்ளிவாசல்களிலே நடத்துகின்ற பொழுது அதனுடைய பரக்கத் நமக்கு இறங்கிக் கொண்டே இருக்கும். சுஃபியான் இப்னு உயைனா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த விக்ரி ஸாலிஹீன தன்ஸிலுர் ரஹ்மா, சாலிஹீன்களை பற்றி பேசும் இடத்தில் ரஹ்மத் இறங்கும்.
ஒட்டுமொத்த ரஹ்மத்தை பேசும் இடத்தில் அந்த ரஹ்மத் இறங்கிக் கொண்டே இருக்கும். ஃபாத்தியா சூரா நம்ம எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? தம்பி தெரியுமா இல்லையா ஃபாத்தியா சூரா? அல்ஹம்து சூரா தெரியுமாடா? அதான் ஃபாத்தியா சூரா, ரெண்டும் ஒன்று தான். ஒரு சூறாவுக்கு 2 பேர் இருக்கும். அல்ஹம்து சூரான்னு ஒரு பேர், ஃபாத்தியா சூரான்னு பேர். ஃபாத்தியா சூறாவுக்கு 7 பேர், 7 இல்லை நிறைய பேர் இருக்கும். நமக்கு 7 பேர் தான் தெரியும். ஷாஃபியான்னு ஒரு பேர், காஃபியான ஒரு பேர். ஷாஃபியான்னா எந்த நோய்க்கும் அந்த ஃபாத்தியா நிவாரணம் இருக்குது. ஃபாத்தியா சூறாவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? அல்ஹம்து என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எல்லா புகழும் லில்லாஹி அல்லாஹுக்கு மட்டும் உள்ளது. ரப்பி படைத்து பரிபாலிப்பவனான அல்லாஹ், படைத்து பரிபாலிப்பவன். இப்போ நம்மளை எப்படி அல்லாஹ் படைச்சு பரிபாலிக்கலாம் தெரியுமா? இதான் இருக்குதுல்ல இந்த செல்ஃபோனு, இந்த மைக்குடைய ஒயரு, இந்த இது எல்லாம் இங்கே இருக்குதா இல்லையா? இதில் நாம் நம்முடைய கண்ணுக்கு படாத கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் இங்கே இருக்கிறது. நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளாக இருந்தாலும் சரி, உள்ளாடைகளாக இருந்தாலும் சரி, நாம் பயன்படுத்தக்கூடிய கருவிகளாக இருந்தாலும் சரி, அந்த பாக்டீரியாக்கள் நம்மை தாக்குவதில்லை. ஏன் தாக்குறதில்லை என்றால், ஒவ்வொரு நாளும் சூரியன் உதித்து கொண்டே இருக்கிறது. சூரியன் உதிக்கவில்லை என்றால் இந்த பூமி பனிக்கட்டி ஆகிவிடும். எனவேதான் ஜன்னல்களை திறந்து வைக்கணும்னு சொல்றது. சில வீடுகளில் போகின்ற பொழுது அறைகளுடைய ஜன்னல்கள் எப்பொழுது மூடியே கிடக்கும். அதுக்கு ஜன்னலே போடாமல் இருக்கலாமே, அதுக்கு ஜன்னல் போடணும். ஜன்னல் போட்டு அதுக்கு கட்டணம் போட்டு, அது கட்டணுக்குள்ள ஒரு கட்டணம் போட்டு மூடியே வச்சிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஜன்னல்களை திறக்க வேண்டும், அடைக்க வேண்டும். பிஸ்மி சொல்லி திறக்கணும், காலையில் மகரிபுக்கு பிஸ்மி சொல்லி அடைக்கணும். நாம் சொல்லி வருவது, அல்லாஹ் நம்மை படைத்து அப்படி விடவில்லை. நமக்கு என்னவெல்லாம் தேவை படைத்து பரிபாலிப்பவன் அல் ஆலமீன். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைத்து பரிபாலிப்பவன். அதே ஆலமீன் என்கிற வார்த்தையை தனக்கு ரப்பென்று சொல்லி அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாஹ் பயன்படுத்திய அதே வார்த்தையை தன்னுடைய ஹபீபிற்கு அல்லாஹ் பயன்படுத்துகிறான். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்கும் தாங்கள் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப பொதுவாக சாலிஹீன்கள், நல்லடியார்கள், சஹாபாக்கள், இறைநேசர்கள், கௌசுல் ஆலம் அப்துல் காதிர் ஜிலானி ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு, இமாம் அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு, இமாம் மாலிக் ரலியல்லாஹு, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு, இமாம் கஸாலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி மகான்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்களுடைய பெயர்கள் சொல்லப்படக்கூடிய இடங்களிலே ரஹ்மத் இறங்கும் என்றால், எல்லா சாலிஹீன்களுக்கும் தலைவராக இருப்பவர்கள் நமது கண்மணியாம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. அந்த நபியுடைய பெயர் சொல்லப்படக்கூடிய இடங்களிலே ரஹ்மத் நிச்சயமாக இறங்கும். இந்த திரண்டிருக்கக்கூடிய சபையோர்களிடத்தில் இந்த புனிதமான இரவிலே நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். எல்லாரும் நிறைய பேர் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எல்லோரும் அதை வழமையாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் சொல்கிறேன். சொல்லாமல் தப்பில்லை. அதாவது நம்ம எல்லாம் இப்போ நம்ம இந்த வந்திருக்கக்கூடிய யாருக்குமே மௌலிதுடைய விஷயத்தில் விமர்சனங்கள் இல்லை, இருக்காது. அந்த மௌலிதுகளிலேயே சிறந்த ஒரு உலக புகழ்பெற்ற மௌலித் புர்தா ஷெரீஃப். இமாம் புசீரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடந்த பொழுது வைத்தியர்களான மருத்துவர்கள் எல்லாம் சிகிச்சை செய்து குணம் பெறாமல் கடைசியில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்து அந்த புர்தாவுடைய வரிகளை பாடியதற்கு பிறகு அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது. அன்றைய நாட்டு அரசர் இந்த ஒட்டுமொத்த புர்தாவுடைய வரிகளை நாட்டு அரசர் வெயிலிலே நின்று செருப்பு அணியாமல் அந்த புர்தா முழுவதையும் ஓதி முடித்தார்கள்.
உலகத்திலே அற்புதமாக இன்றும் உலகம் முழுவதும் ஓதப்பட்டு பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இன்று விளங்கக்கூடிய புர்தா ஷெரீஃப். நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், என் தாய்மார்களும் கவனிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்தில் ஒரு தடவை நம்முடைய இல்லங்களிலே புர்தா ஷெரீஃப் நாம் ஓத வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சில பேர் கேட்பாங்க, அந்த டைமில் குர்ஆன் ஓதலாமே. இவன் இப்படி கேட்குறவன் குர்ஆனும் ஓத மாட்டான், புர்தாவும் ஓத மாட்டான். ஆனால் நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? குர்ஆன் ஓதுவோம், புர்தா ஓதுவோம், திக்ருகள் சொல்லுவோம், ஜியாரத்துகள் செய்வோம், எல்லாம் செய்வோம். ஷைத்தானுடைய பலவிதமான சூழ்ச்சி. இப்போ தொழுகை இருக்கிறது, தொழுகை அல்லாஹ் அக்பர்னு கை கட்டுறோம், சனா ஓதுறோம். சனா குர்ஆன்ல இருக்கா? அங்கே அல்லந்து சூரா ஓதுறோம் இல்லை. சுஜூத ருக்குவுக்கு போகிறோம், என்ன ஓதுறோம்? குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுறோம். அடுத்து சுஜூதுக்கு போகிறோம், யாசீன் சூராவை ஓதுறோம். அப்புறமா அத்தஹியாத்துல உட்காடுறோம், அத்தஹியாத்துல ஓதுறோம். அங்கே என் குர்ஆன் ஓதல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமலுக்கும் ஒவ்வொரு நேரம் உண்டு. குர்ஆன் ஓத வேண்டும். நம்ம மௌலிது ஓதுகின்ற பொழுதே குர்ஆனை ஓதுகிறோமே. எனவே நாம் அந்த புர்தாவை நாம் கடைபிடிப்போம். அல்லாஹ் சுப்ஹான் அதனுடைய ஒவ்வொரு வரிகளும் அற்புதமான வரிகள். புஸீரி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எழுதிய கவிதைகளிலேயே சிறந்த கவிதை புர்தா ஷெரீஃப். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள மஹப்பத்தை அல்லாஹ் நமக்கு அதிகமாக்கி தருவானாக. நம்முடைய வாழ்க்கை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வாக இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு இன்னைக்கு இது நோயாளிகள் அதிகம். ஏன் அதிகம் அப்படின்னு காரணம் சொன்னால் நீங்கள் கோபப்படுவீங்க. ஆஸ்பத்திரிகள் அதிகம், எனவே நோயாளிகள் அதிகம். அதான் உண்மை. ஏதாவது டாக்டர் மாதிரி இருந்தால் கோபப்படாதீங்க. உலகத்தில் ஒரே ஒரு நாட்டில், ஆப்பிரிக்க நாட்டில் ஒரே ஒரு நாட்டில் நோயாளிகள் இல்லை. ஒரு நாட்டில் நோயாளிகள் கிடையாது. இப்போ நம்ம நாட்டில் நோயாளி இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனை நோயாளி இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் டேப்லெட்டுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விதமான மருந்து, அலோபதி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, சித்த வைத்தியம், அந்த வைத்தியம், இந்த வைத்தியம், இப்படி எல்லாத்துக்கும் அடிப்படை என்னவென்றால் நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையாக மாற்றவில்லை என்பதுதான் காரணம். அதுதான் காரணம். நாம் தூக்கத்திலிருந்து எழுகின்றது முதல் தூங்கச் செல்வது வரை நம்முடைய வாழ்க்கை இன்று ஒட்டுமொத்தமாக மாறிவிட்டது. இன்னைக்கு எப்போ தூங்க போகிறாங்க? இன்னைக்கு ஒரு காலத்தில், பழைய காலத்தில் நினச்சி பாருங்கள், பழைய ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்னால் நோயாளிகள் என்பது சில நோய்கள் வரும், அது பரவலான நோய். அந்த நோய் பொதுவாக அந்த சீசனில் எல்லாருக்கும் வரும். பிளேக் நோய், காலரா போன்ற பொதுவான நோய் வரும். ஆனால் சாதாரணமாக நோய் என்பது வராது. அப்போ அன்றைக்கெல்லாம் இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கு நம்ம பள்ளிகளிலும் சரி, நம்முடைய தெருக்களிலும் சரி, இன்றைக்கு புதிய ஃபேஷன் என்ன தெரியுமா? வீடுகளிலே அதிகமான விளக்குகள் போடக்கூடிய வீடு தான் சூப்பர் வீடு. விளக்குகள் அதிகமாகிவிட்டது. அப்படிப்பட்ட காலம். விளக்குகள் அதிகமாவதும் நோயுடைய ஒரு காரணம். ஒரு 300-400 வருஷத்திற்கு முன்னாடி மகரிப் ஆகிவிட்டால் விளக்கெரியாது. நம்முடைய சின்ன வயசில், இப்போ இங்கே எத்தனை பேர் இருப்பீங்க? 60 வயசு 70 வயசில் ஆட்களாக இருப்பீங்களா இல்லையா? நம்ம அவங்க சின்ன வயசில் என்ன இருந்தது? சிம்மினி விளக்கு இருந்தது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டு தாய்மார்கள் அந்த விளக்குடைய அந்த சிம்மினி, தம்பி தெரியுமாடா சிம்மினி விளக்கு தெரியுமா? அண்ணன் இருக்கான். டேய் எங்கே பார்க்குறான்? சிம்மினி விளக்கு தெரியுமா? சிம்மினி விளக்கு, சிம்மினி விளக்கு தெரியுமா? தெரியுமா? எப்படி இருக்கும்? சிஎஃப்எல் தெரியும். சிஎஃப்எல் சிம்மினி விளக்கு எங்கே தெரியும்? ஒன்றும் தெரியாது. மம்மி தெரியும், அம்மி தெரியாது. அப்படிதான் இருக்குது. இப்போ 20 ரூபாவை பாக்கெட்லேருந்து எடுத்துட்டு கடைக்கு போய் 1/2 கிலோ
உப்பு வாங்கிட்டு வா. அப்போ 20 ரூபா அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் படிக்கிற பையன் சொன்னால் தமிழில் சொல்லுங்கன்னு சொல்கிறான். 20 rupees அப்படி சொல்லுங்க தமிழில் அப்படின்னு சொல்கிறான். 20 rupees சொன்னால் தமிழ் நினைக்கிறான். அந்த அளவுக்கு நம்முடைய இன்றைய கலாச்சாரம் மாறிக்கொண்டு விட்டது. இருட்டில் வாழ்ந்தாங்க, நோய் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு நம்ம சின்ன குழந்தையா இருந்த பொழுது 10 மணி என்பது, இரவு 10 மணி என்பது அது நடுஜாமமாக இருந்தது. இன்னைக்கு 10 மணி என்பது அப்பந்தான் நம்ம என்ன செய்கிறோம், ரெடி ஆகுறோம். எதுக்கு ரெடி ஆகுறோம்? நைட்டு உணவை சமைக்க தொடங்குகிறோம். நைட்டு உணவை சமைக்க தொடங்குவதே 10 மணிக்கு தான். 11 மணிக்கு செய்ய சமைச்சு முடியும், 12 மணிக்கு சாப்பிட்டு முடியும், 1 மணிக்கு தூங்குவான். தஹஜ்ஜுதும் இல்லை, சுபுஹும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ இஷா தொழுது விட்டாயா தூங்குவதற்கு ரெடியாகி விடு. அப்படியா? அதனால நாங்கள் ரபீல் 12க்கு வர்றதே இல்லை பள்ளிக்கு. பாக்கி நாள் 12 மணி இருப்பான், இன்றைக்கு மட்டும் தூங்கிடுவான். சில பேர் அப்படி இருக்கிறாங்க. இது போன்ற இரவுகள் ஹயாத்தாக்க வேண்டும் அல்லவா? நான் சொல்லி வருவது, ஒட்டுமொத்தமாக சொல்லி வருவது, நம்முடைய வாழ்க்கை முறைகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, இபாதத்துக்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுவே சொல்லி காட்டிடணும் இல்லையா? இப்போ நம்மளை படைச்ச நம்ம ரப்புக்கு தானே தெரியும் நம்ம யார், நமக்கு எது தேவைன்னு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு அல்லாஹுடைய ரசூலிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒரு புத்திசாலி மனுஷன் என்ன செய்வான்? மணி 9:05 ஆயிட்டுது, அதுக்குள்ள ஒரு புத்திசாலி என்ன செய்வான்? லக்கது இதில் 9:05 சேர்த்து அதில் 10:10ன்னு காட்டுது, தப்பாக ஓடுது. லக்கது கான லக்கும் உங்களுக்கு உண்டு ஃபீ ரசூலில்லாஹி அல்லாஹுடைய தூதரில் உங்களுக்கு உண்டு உஸ்வத்துன் முன்மாதிரி உண்டு, ரோல் மாடல் உண்டு. இன்னைக்கு சில பேர் ஜிம்முக்கு போகிறாங்க பார்த்துட்டீங்களா? இந்த நம்ம ஃபோட்டோ பார்த்துருப்போம், சில பேர் இப்படி நிற்பாங்க பார்த்துட்டீங்களா? நம்மளை அதை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் ஒரு நிமிஷம் ஃபோட்டோவுக்காக வேண்டி மூச்சுடாமல் நிற்கிறான். அவனை நார்மல் வாழ்க்கையில் அப்படி பார்க்க முடியாது. ஒரு நிமிஷம் அப்படி நிற்கிற ஃபோட்டோவுக்காக வேண்டி. நீ உலகத்தில் உடல் அழகிற்காக ஒருவரை நேசிக்கிறாயா? முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை நேசி. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை நேசி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம்கள் எழுதுறாங்க, உடல் அமைப்பில் இந்த பாடி ஷேப் இருக்கிறதே, உடல் அமைப்பு, அந்த உடல் அமைப்பில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற உடல் அமைப்பை அல்லாஹ் இந்த உலகத்தில் யாருக்கும் கொடுத்ததில்லை. இப்போ ஒரு ஆளுக்கு வீரம் இருக்கும். இப்போ அண்ணன் நான் சண்டை போட்டால் அண்ணன் ஜெயிப்பாங்க, சந்தேகமே கிடையாது. ஆனால் அண்ணனு கூட நாங்கள் 3 பேர் சேர்ந்தா அண்ணனை சுருட்டி மடக்கி எடுத்துருவோம். இப்போ ஒரு வீரருக்கு எவ்வளோ வீரர் இருக்கும்? அப்படி ஒரு 10 வீரர், ஒரு 50 வீரர், எவ்வளோ வீரம் இருக்கும்? ஒரு கட்டில் தூக்கணும், ஒரு ஆளுக்கு தூக்க முடியாது. சில கட்டில் 10 பேர் தூக்கிடலாம், சில கட்டில் 20 பேர் தூக்கிடலாம். அப்படி இருக்கா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வீரம் எவ்வளோ தெரியுமா? சஹீஹுல் புகாரியுடைய ஹதீஸை விளக்கி பல ஹதீஸ்களை தொகுத்து, சுருக்கமாக சொல்கிறேன், பல ஹதீஸ்களை தொகுத்து இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு ஃபத்ஹுல் பாரி எழுதுறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வீரம் என்பது, வலிமை என்பது 4000 பேருடைய வலிமையை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நீ வலிமையின் பெயரால், நீ உடல் அமைப்பின் பெயரால் நல்ல ஜிம்பாடியாக இருக்கிறார் என்பதற்காக வேண்டி யாராவது நீ நேசிப்பதாக இருந்தால் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை நேசி.
நீ முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் நேசி. அவர் நல்ல குணம்பா, அவர் நல்ல குணம், எப்பேற்பட்ட குணம். அப்படி நீ குணத்திற்காக நீ ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் ஃபகன் நபியீன ஃபீ خلق وفي خلق ولم يدانوه في علم ولا كرم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم وكلهم من رسول لله ملتمس غرفا من البحر أو رشفا من الديم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. குணத்திற்காக நீ ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் ஆதம் நபி முதல் இமாம் மஹ்தி வரை உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று யாருக்கும் நற்குணம் கொடுத்ததில்லை. இன்னக்க நிச்சயமாக நபியே தாங்கள் ல அலா ஹுலுகின் அலீம் மிக கண்ணியமான உயர்ந்த நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். நற்குணம் உங்களுக்கு கீழே இருக்கிறது. பிஹி தபாஹல் ஜமாலு வ மின்ஹு தம்மல் கமாலு வ பான ஃபீனல் ஹலாலு பிஹி வ ஹுஸ்னுல் ஹிதாம். அழகு பெருமைப்பட்டதாம். நான் பெரிய ஆள் தெரியுமா? ஏன்? நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் இருக்கிறேன். அழகு வெட்கி தலை குனிக்கிறது. ரசூலுல்லாஹ் அளவுக்கு நான் இல்லையே. அழகிற்காக உலகத்தில் யாரையாவது நேசிக்கிறதா இருந்தால், இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த சின்ன பசங்க எல்லாம் பெனியம் போட்டிருப்பான். ரொனால்டோ, மெஸ்ஸி. மெஸ்ஸி நீ பார்த்துருக்கிறியா? இல்லை, டிவியில் பார்த்துருக்கிறேன். என்ன தந்தான் உனக்கு? என்ன தந்தான் அவன் உனக்கு? என்ன தந்தான்? இன்னைக்கு சில நடிகர்களுக்கு பின்னாடி இன்னைக்கு சில பேர் போயிட்டு இருக்கிறாங்க. சில கட்சியில் சில ஆட்களை எடுக்கிறதே இல்லை. அவன் பார்த்தான் இந்த கட்சியில் கேப் கிடக்குது, உள்ளே போயிடுவான்னு பார்த்தான். எங்கெங்கெல்லாம் போய் சேர்றாங்க. நீ அழகிற்காக ஒருவரை நேசிப்பதாக இருந்தால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற அழகை உலகத்தில் அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கவில்லை. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் யூசுப் நபிக்கு பெரிய அழகு கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? எவ்வளோ பெரிய அழகு, எந்த அளவுக்கு பெரிய அழகு. எகிப்து நாட்டு பெண்மணிகள் எல்லாம் தங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்ட ஆப்பிளா? எல்லாரும் ஆப்பிள் தானே சொல்கிறாங்க. நான் பல இடங்களில் கண்டிருக்கிறேன். யார்கிட்ட கேட்டாலும் ஆப்பிள் தான் சொல்கிறாங்க. யாருமே ஆரஞ்சுன்னு சொல்ல இல்லை, மாம்பழம்னு சொல்ல இல்லை. அதுதான் ஈஸியாக வெட்டலாம். அதனால தானே சில இமாம்கள் சொல்கிறாங்க, அவர்களுடைய கையிலே கொடுக்கப்பட்ட அந்த பழம் என்பது ஆப்பிள் அல்ல, அது அந்த எகிப்து நாட்டு அரச தோட்டத்தில் மட்டும் வளரக்கூடிய ஒரு பழம். அந்த பழத்திற்கு 7 கட்டங்கள் உண்டாம். முதலில் காய்த்து அது கனிந்து அப்படி பழமாகி அப்படி சாப்பிடும் பருவத்தில் வருவ 7வது கட்டம் வருகின்ற பொழுது அது கீழே விழுந்துருமா. அந்த ராஜபழத்தை தான் அந்த பெண்களுடைய கையிலெல்லாம் கொடுக்கப்பட்டது. இப்போ இன்றைக்கு ஆப்பில் கொடுக்க முடியாது, உள்ளே பார்த்தா அது புழுவால் இருக்குது. கடைசி என்ன? அது விசாலமான சம்பவம். ஃபலம்மா ரஅய்னஹு அக்பர்னஹு வ கத்தஅன ஐதியஹுன்ன இல்லையா? அந்த பெண்கள் என்னோட அழகு அப்படியே அடத்துட்டாங்க கையை. ஆனால் ஐஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஐஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, லவாமா ஜலீஹா லவ் ரஅய்னா ஜபீனஹு லவாமா ஜலீஹா லவ் ரஅய்னா ஜபீனஹு லாசர்ன தக்தீஅல் குலூபி அலல் ஐதி. இந்த சுலைஹாவை குறை சொன்ன அந்த எகிப்து நாட்டு பெண்மணிகள் என் ஹபீபு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிருந்தால் லாசர்ன தக்தீஅல் குலூபி அலல் ஐதி,
தங்கள் கரங்களை அறுப்பதற்கு பகரமாக தங்கள் இதயங்களையே அறுத்திருப்பார்கள். அவ்வளவு அழகு முஹம்மது ரசூலுல்லாஹி. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டுமொத்த அழகையும் இந்த உலகத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்தவில்லை. அப்படி வெளிப்படுத்தினால் அதை பார்ப்பதற்கு மனித சக்தியால் முடியாது. அதை பார்ப்பதற்கு சக்தியற்றவர்களாக மனிதர்கள் விழுந்து விடுவார்கள். எனவேதான் உஹுது போரிலே நமக்கு தெரியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தில் காயம் ஏற்பட்டது. நம்ம முகத்தில் காயம் ஏற்பட்டால் நம்ம அழகு குறைஞ்சிடும், அப்படித்தானே? ஆனால் இமாம்கள் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹுது போரிலே காயம் ஏற்பட்டதற்கு பிறகு அந்த உள்ளிருந்த அழகு வெளிப்படத் தொடங்கியது என்று எழுதுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அழகு என்பது ஒட்டுமொத்த மனிதர்களுடைய அழகிலே பாதி அழகு தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகு என்பது முனஸ்ஸஹுன் அன் ஷரீக்கின் ஃபீ மஹாசினிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகை அல்லாஹ் பங்கு வைக்கவே இல்லை. முழு அழகை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒவ்வொன்றிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமிலானவர்கள், அழகில் பரிபூர்ணமானவர்கள், குணத்தில் பரிபூர்ணமானவர்கள், வீரத்தில் பரிபூர்ணமானவர்கள், அறிவில் பரிபூர்ணமானவர்கள். இன்னைக்கு உலகம் எப்படிப்பட்ட உலகம்? ஏஐயுடைய உலகம். நம்ம பிள்ளைங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம பிள்ளைகளை பற்றி நம்ம விளங்காமல் இருக்கிறோம். இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை பற்றி நாம் விளங்காமல் இருக்கிறோம். நாம் 50 வருடங்களுக்கு முன்னாடி என்னையெல்லாம் எங்கள் பாப்பா எப்படி தெரியுமா வளர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். திருப்பி கேட்போம், அன்னைக்கு மொபைல் இருந்துச்சா? அன்னைக்கு செல்ஃபோன் இருந்துச்சா? இல்லை. அன்னைக்கு நீங்கள் அப்படி, நாங்கள் இன்னைக்கு இப்படி. ஒத்து போய் தான் ஆகணும். ஆனால் ஒரே அடியாக விடக்கூடாது. சொல்லிகிட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும், சொல்லிகிட்டே இருக்கணும். அவனுக்கு பக்குவம் வருகின்ற பொழுது அவன் அதை விளங்குவான். இன்னைக்கு ஒரு ஆள் சொன்ன ஒரு செய்தி நீங்களும் கேட்டிருப்பீங்க. வகுப்பறையில் பாடம் நடக்கும். இன்னைக்கு இந்த நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை, பிள்ளைங்களும் கவனிங்க. வகுப்பறையில் பாடம் நடக்கும். பாடத்தில் எல்லாருமே இருப்பான். ஆனால் பரீட்சையிலே அவன் மார்க்கு குறைவாக எடுக்கிறான். நம்ம நினைப்போம், அவன் கவனித்தானே, இவன் பாடத்தை கவனிச்சானே, இவன் பாடத்தை கவனிச்சிருக்கிறான், ஆனால் பரீட்சை அவன் ஒழுங்காக எழுத இல்லையே அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவன் கவனிப்பதை போன்று நமக்கு தோன்றுகிறது. அவன் கவனிப்பதில்லை. என்னன்னா, நீ என்ன சொல்லுவா தெரியுமா? இந்தியாவுடைய விடுதலைக்காக காந்தி பாடுபட்டார் அப்படின்னு இவன் ஸ்கூலில் பாடம் நடத்துவான். அவன் காதில் கிராக் 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 கிரான்னு கேட்கும். இந்தியாவும் கேட்காது, காந்தியும் கேட்காது, விடுதலையும் கேட்காது, பாடுபட்டாரும் கேட்காது. கிராக் 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 கிராக்ரான்னு கேட்கும். ஏன்? அவன் எங்கோ இருக்கிறான். ஆனால் அந்த கிராக் கிராக்ரான் கேட்க சொல்ல சொல்ல இவர் ஏதோ சொல்லுகிறாரே, ஏதோ சொல்லுகிறாரே அப்படின்னு மீண்டும் மீண்டும் அவனிடத்தில் சொல்லப்படுகின்ற பொழுது அப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் அதை சிந்திக்க தொடங்குவான். மாணவர்களெல்லாம் பார்க்குறாங்க, அஜிரத்து நம்மளை தான் பேசுகிறாங்க. உங்களுக்கு அப்படியே கேட்குது? உங்களுக்கு கேட்குதா இல்லையா? ஃபைலாக கேட்குதா இல்லையா? ஃபைல கேட்குதா? எப்படி கேட்டுது? கிரான் தான் கேட்டு. எப்படி கேட்டு? ஃபேல். நம்ம மாணவர்களெல்லாம் நல்ல உஷார். அல்லாஹ் நம்முடைய மாணவர்களை எல்லாம் உஹ்ரவியான உலமாக்களாக அல்லாஹ் வாக்குவானாக. நம்முடைய திருப்பூர் சிராஜுல் முனீரிலிருந்து வெளிவரக்கூடிய நம்முடைய சிராஜிகள் தமிழகமெங்கும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைகளை ஆணித்தரமாக நாம் சொல்ல வேண்டும். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இன்று சமூகம் சுன்னத்து ஜமாஅத்தை கேட்க தொடங்கி இருக்கிறது. வஹாபிகளுடைய பேச்சு அந்த மக்களுக்கு அலுத்து போய்விட்டது. சுன்னத்து ஜமாஅத்தை மக்கள் கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய ஆதாரங்களை, நம்முடைய குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கங்களை, இமாம்கள் எழுதி வைத்த கித்தாபுகளை மிக துல்லியமாக நல்ல முறையில் படித்து மக்களிடத்தில் சொல்ல வேண்டும். நம்முடைய திறமைகளை நாம் வளர்த்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்முடைய மாணவர்களை நல்ல திறமையுள்ள மாணவர்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இந்த மஹல்லா வாசிகள், இந்த ஊர் வாசிகள் எல்லாம் அதற்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க என்று எனக்கு தெரியும். நான் இங்கே பல தடவை வந்திருக்கிறேன், மன்றத்தில் பேசியிருக்கிறேன். நம்ம இப்ராஹிம் ஹசரத் இருக்கும்போ, யூசுப் ஹசரத் இருக்கும்போ, அஹமதுல்லா ஹசரத் இருக்கும்போ, ஜஃபருல்லா ஹசரத் இருக்கும்போ எல்லாம் இங்கே வந்திருக்கிறேன். அந்த ஊர் மக்கள் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அபுல் காசிம் ஹசரத் இருந்து பார்க்குறாங்க.
இன்னும் ஒத்துழைப்புகள் நீங்கள் கொடுக்க வேண்டும், இன்னும் ஒத்துழைப்புகள் கொடுக்க வேண்டும். நான் இந்த சபையில் சொல்லிக் கொள்கிறேன், நம்முடைய அரபிக் கல்லூரி ஆசிரியர்களுக்கு நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களுடைய ரூமுகளிலே, நீங்களாம் பாத்ரூம் எங்கே இருக்கா? ரூமில் இருக்கா, வெளியே இருக்கா? அங்கே போகணும். திடீர்னு 2 மணிக்கு 1 போனால் என்ன செய்வாங்க? டேய் ஒன்றும் வேண்டாம், எல்லா வீட்லேயும் அட்டாச் பாத்ரூம் இருக்கா இல்லையா? இல்லை, நம்ம புதுசாக வீடு கட்டுற எல்லா வீட்டில் இதே ஹஸரத் மாதிரி வீட்லேயும் அங்கே அவங்க ஊர்கள் இருக்கா இல்லையா? அவர்கள் அதிகமாக இங்கே தானே பணி செய்கிறாங்க. லீவில் தானே வீட்டுக்கு போகிறாங்க, வாரத்து ஒரு நாள் வீட்டுக்கு போகிறாங்க, ரபீல் அவல் வீட்டுக்கு போகிறாங்க, ஹஜ்ஜி பெருநாள் வீட்டுக்கு போகிறாங்க. அவர் நம்ம நம்முடைய உலமாக்களுக்கு, நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு, பேராசிரியர்களுக்கு நல்ல வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படி நாம் ஏற்படுத்தினால் அல்லாஹ் நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தை விட நம்முடைய வாழ்க்கை தரத்தை அல்லாஹ் தஆலா உயர்த்தி காட்டுவான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நேரம் முடிந்து விட்டது. இன்னும் 5 நிமிடம் மட்டுமே பாக்கி இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த மஜ்லிஸை நல்ல பயனுள்ள மஜ்லிஸாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள மஹப்பத்தை அல்லாஹ் நம்முடைய கல்புகளிலே அதிகமாக்கி தருவானாக. ஒரே ஒரு செய்தியை சொல்லி இன்ஷா அல்லாஹ் முடிவுக்கு வருகிறேன். சய்யிதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த சஹாபி. அலமுஹும் பில் ஹலாலி வல் ஹராமி முஆத். இஸ்லாமிய ஹலால் ஹராமுகளை பற்றி மிகவும் அறிந்தவர் என்னுடைய முஆத் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முஆதே நீ இங்கே மதீனாவில் நீங்கள் இருந்தால் பத்தாது, நீ யமனுக்கு போகணும். யமன் நாட்டு மக்களுக்கு நீ இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய உபதேசங்களை சொல்லி கொடுத்தாங்க. ஒட்டகத்தின் மீது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை உட்கார வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய எல்லை வரை கொண்டு முஆத் அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வைக்கின்ற பொழுது ஒரு உபதேசம் செஞ்சாங்க, முஆதே நீ ஆடம்பரத்தை விரும்பாத, அடுத்தவருடைய பொருள்களை அநியாயமாக நீ எடுக்காதே அப்படியெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, முஆதே நீ இனி மதீனாவிற்கு வருகின்ற பொழுது என்னை பார்க்க முடியாது என்று சொல்கிறார். என்னை பார்க்க முடியாது முஆதே. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுறாங்க. இல்லை முஆதே, நீ யமனுக்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள் சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் உன் மூலமாக ஒருவர் ஹிதாயத்தை பெறுவது, அது இந்த உலகம் முழுவதும் உனக்கு கிடைக்கிறத விட சிறந்தது. நீ போகணும் என்று சொல்கிறாங்க. அங்கே போகிறாங்க, இஸ்லாத்தை மக்களுக்கு பரப்புகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான செய்தியை கேள்விப்படுறாங்க. அடுத்த வருடமே வாராங்க. ரசூலுல்லாஹை பார்க்க முடியல. கபூர் ஷரீஃப், ரவுலா ஷரீஃபை ஜியாரத்து தான் செய்கிறாங்க சய்யிதுனா முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு. நாம் சொல்லி வருவது இப்படி ஒவ்வொரு சஹாபியும் தங்களுடைய உயிரை விட அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்தார்கள். அந்த நேசத்தை அல்லாஹ் நமக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு நேரம் நாம் இங்கே செலவழித்த ஒவ்வொரு மணித்துளிகளையும் அவனிடத்தில் மக்பூலான நேரங்களாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. நம்முடைய எல்லா விதமான நாட்ட தேட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தந்து இவ்வுலகத்திலும் நாளை மறுமையிலும் நாளை சுவனபதியிலும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சங்கமிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. أوصيكم بالدعاء وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.